இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இயற்கை வேளாண்மை முன்னேற்றத்திற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட நம்மாழ்வாரின் முயற்சியை அவரது ஆதரவாளர்களும் தொடர்கின்றனர். இளைஞர்கள், குழந்தைகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்மாழ்வாரின் எண்ணமும் நிறைவேறி வருகிறது. நம்மாழ்வார் எனும் இயற்கை பெருங்கனவு பூந்தோட்டத்தில் பூத்து குலுங்கும் புதிய மலர்கள்தான் இவை. நம்மாழ்வார் உருவாக்கிய வானகம் பகுதியில் நடைபெறும் பயிற்சி முகாமில் பங்கேற்று இயற்கை வேளாண்மை, தமிழர்களின் பண்பாடு சார்ந்த கலைகள் போன்றவை பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் இயற்கை வேளாண்மை தொடர்பான கருத்தை ஏற்கச் செய்தால்தான் சமூக மாற்றத்திற்கு வித்திட முடியும் என்ற நம்மாழ்வாரின் சிந்தனையை இப்படித்தான் செயலாக்கி கொண்டிருக்கிறது வானகம். சுவரில்லா கல்வியை உருவாக்க வேண்டும் என்ற நம்மாழ்வாரின் கொள்கைக்கும் வானகம் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கு கற்றுத்தரப்படும் இயற்கை வாழ்வியல் முறை மற்றும் பாரம்பரிய கலைகளை இங்கு வருபவர்கள் விருப்பத்துடன் கற்றுக்கொள்கின்றனர். நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்தில் எத்தகைய அறிவாற்றலை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க பாடுபட்டாரோ அதனை இன்றளவும் செய்து வருகிறது வானகம். இயற்கை வேளாண்மை மீதான ஈடுபாடும் அக்கறையும் இளைஞர்களிடம் அதிகரித்துள்ளதற்கு வாழ்நாள் முழுவதையும் விதையாக மாற்றி நம்மாழ்வார் தந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் காரணம் என்பதை உறுதியாக நம்பலாம்.